மீன ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம்னா எங்கே கொண்டு போய் முடிகிறது தான் கடைசியில் டென்ஷனில் கொண்டு போய் முடிச்சிடுறது. சில விஷயத்தில் ரொம்ப ஆனந்தப்படுறது, சில விஷயத்தில் ரொம்ப டென்ஷன் ஆகுது. இந்த ஆனந்தப்படக்கூடிய அத்தனை எனர்ஜியும் டென்ஷனாக இருக்கும்போது எல்லா எனர்ஜியும் லாஸ் ஆகிடுறது. ஸோ இங்கே தான் நீங்கள் கவனிக்க வேண்டியது. ஸோ பேலன்ஸ்டு மைண்ட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடிய மைண்டை மட்டும் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக ஆகும். புது வாட்ச்சு, புதுசாக லைட்டு, புதுசாக வீட்டுக்கு தேவையான பொருட்கள், புதுசாக உங்களுக்கு தேவையான பொருட்கள், இந்த மாதிரி பொருட்களை வாங்கி அடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல இடத்துக்கு போவீங்க, நல்ல அந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அது ரொம்ப நீங்கள் விரும்புவீங்க. ஒரு கால் வந்தோன்னே எல்லா விஷயத்தையும் அப்படியே மறந்துடாதீங்க. அந்த காலில் என்ன சொல்கிறாங்க, சப்ஜெக்டை சொல்கிறாங்க, சரி இந்த சப்ஜெக்ட்டுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதை மட்டும் தெரிஞ்சுட்டேன்னா போதும், ஈஸியாக நீங்கள் கொண்டு வந்துடுவீங்க. மீனராசி அன்பர்கள் எப்போவுமே பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, தழுவுறதுல நழுவுற மீனுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லா காரியங்களும் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி கொண்டு வந்துடுவீங்க. கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா வெளியில் தொழிலில் இருக்கிற பிரச்சனையும் அதுக்கு ஒரு அற்புதமான சமயோஜித யோசனை உங்களுக்கு கிடைக்கும். இல்லை ஒரு நபர்கள் மூலமான அட்வைஸ் உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச அட்வைஸே உங்களுக்கு தேவையில்லை, ஏன்னா எல்லா விஷயங்களும் நீங்கள் எடுத்து பார்த்துக்கொள்வீர்கள். மீனராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு.